ப்ரைஸ் லார்ட், குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். காலையிலே எழும்பணும், ப்ரேயரை முடிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். வாக்கிங் கிட்டத்தட்ட 70வது வீடியோ கிட்ட நாங்கள் வந்திருக்கிறோன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து செய்ய செய்ய ஒரு காரியம் பாருங்களேன், நம்மளை அறியாமே பல காரியங்களை முன்னேறி போகிற மாதிரி மாறும். நீங்களும் நடங்க, நடப்போம், நலம் பெறுவோம். ஆரோக்கியமாக இருப்பதற்கு நடை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு திருமண நாள் காண்கிற, பிறந்த நாள் காண்கிற எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஹாப்பியாக இருங்கன்னு. இன்னைக்கு காலையிலேயே 4:45 அப்படியே எழும்பி வெளில வரும்போது ஒரே புகை ஸ்மெல்லு, எங்கே பார்த்தாலும் ஒரே சுருநாத்தம், பிளாஸ்டிக் கொளுத்துறது. புகை இல்லாத போகி கொண்டாடுங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லுவாங்க. பாருங்களேன், புகை ஓசோன் படலம் ரொம்ப வீக் ஆகிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி போக்கின்ற ஒரு பண்டிகையை நம்ம தமிழகம் கொண்டாடுது. போக்கி அப்படி தான் காலப்போக்கில் போகின்னு மாறிடுச்சு. எதை போக்கி? பழைய காரியங்களெல்லாம் போக்கி, பழைய பொருட்கள், பழைய குப்பை எல்லாவற்றையும் போக்கி, நாளைக்கு பாருங்க புது வருட பிறப்பு, தை 1, புதிய காரியங்கள் துவங்கட்டும்னு சொல்லுவாங்க. இந்த போகியில் மோளம் அடிப்பாங்க. ஏன் மோளம் அடிக்கிறாங்க ஒன்றுமே தெரியாது. சின்ன சின்ன மோளத்தை அடிச்சுட்டு இருப்பாங்க. வயல்வெளியில் நாளைக்கு காலையிலே போய் இறங்கி அறுவடைக்கு ஆயத்தமாவாங்க. அப்போ ஆயத்தமாகும்போது அது உள்ளே பதுங்கி இருக்கிற சில விஷ ஜந்துக்கள் எல்லாம் ஓடிடணும்னு சொல்லி மோளம் அடித்து விரட்டுவாங்க. இதை ஏன் தம்பி சொல்லிகிட்டு இருக்கிறேன்? இல்லை, காலையிலே வரும்போது இதை பார்த்து இதை பற்றி பேசலான்னு நினச்சிக்கிட்டு உங்களோட பேசுகிறேன். பழைய காரியத்தை எல்லாத்தையும் தூக்கி எட்ட போட்டால் புதுசு வரும். தோராயமாக ஒரு டப்பா எடுத்துங்களேன், ஒரு பாக்ஸு. அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் போட்டு அடைச்சிட்டோம். இப்போது திரும்பி அது உள்ளே நல்லதெல்லாம் போடணுன்னா கூட இருக்கிறத வெளியே எடுத்தால் தான் போட முடியும். அதுபோல் பழைய காரியத்தெல்லாம் தூக்கி எட்ட போட்டால் புதுசு உள்ளே வரும். நம்ம வாழ்க்கையில் கூட மனதில் இருக்கிற தேவையில்லாத பழையதெல்லாம், தேவையில்லாத குப்பையெல்லாம் எடுத்து தூக்கி போடணுன்னு பைபிள் வசனம் எப்படி சொல்லுது? 2 கொரிந்தியர் 4:16 வசனம், ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனை அழித்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுமாய் மாறுகிறான். பழைய மனுஷனை கலைந்து, பைபிள் சொல்லுது, வருஷத்தில் ஒரு முறை போகி அல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனையும் தற்பரிசோதனை பண்ணி அவனுக்கு உள்ளே கிடக்கிற பழைசெல்லாம் எடுத்து போட்டுட்டு புதிய காரியத்தை துவங்கணும். அவர் புதிய நாளுக்குள்ளே நடத்துகிறவர், புதிய பலன் தருகிறவர், புதிய அபிஷேகத்தை தருகிறவர், புதிய எண்ணெயை நம்ம தலையில் நிரப்பி நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறவர் பைபிள் சொல்லுது. ஆகவே பழையதெல்லாம் கலந்துருவோம், களைத்து போட்டு நம்ம மனதில் இருக்கிற பழைசெல்லாம் தூக்கி எட்ட போடுவோம். புதிய எண்ணங்கள், புதிய யோசனை, புதிய திட்டங்களை கொண்டு வருவோம். இப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாய்.